ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனா மௌனம் பேசியதே. ப்ரான் கிரேவி தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா ரிலாக்ஸாக சமைக்கலாங்க, என்ஜாய் பண்ணி. நீங்கள் ப்ரான் சமைக்கிறீங்கன்னா இது போல் ஊக்கோ இல்லை ஊசியே வச்சு ப்ரானை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. மீனில் மற்றதில் எப்படி டஸ்ட் இருக்குமோ அது போல் ப்ரானில் இந்த போல் டஸ்ட் இருக்குங்க. இதை க்ளீன் பண்ணாமல் சமைச்சோம்னா நமக்கு வயிறு வலி வரும், இல்லைன்னா சில பேருக்கு ஃபுட் பாய்சன் கூட ஆக சான்சஸ் இருக்குது. ஒரு சில ப்ரானில் பார்த்தீங்கன்னா வெளியிலேயே தெரியும் நல்லா பிளாக் கலரில். சில ப்ரான்லாம் வந்து அப்படி தெரியாது. சரி நம்ம இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதில் ஒயிட் கலரில் மெலிசாக இருக்குங்க. அதனால் எல்லா ப்ரானையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்க ஆரம்பிங்க. ப்ரானை நல்லா சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடானதும் ஒரு 2 to 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளித்து எடுத்துக்குவோம். அடுத்து பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் 2 சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கோமே ப்ரானுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்க்குறனால சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கப்போ நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் நாளை சேர்த்துக்கலாங்க. அதோட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்குவோம் நல்லா. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மசாலா ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீரகத்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. மேக்ஸிமம் வந்து சின்ன குழந்தை கொடுக்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை நம்ம பெரியவங்க மட்டும்தான் சாப்பிடுவோன்னா 2 ஸ்பூன் தாராளமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்த எல்லா மசாலாவையும் வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. குட்டியாக இருந்தால் ஒரு 3 தக்காளி, பெருசாக இருந்தால் ஒரு 2 தக்காளி, இது போல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளி விழுதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ மசாலாவோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் பார்த்தீங்கன்னா இந்த பதத்திலே நம்ம சுத்தம் பண்ணி வச்ச ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்தில் வேணும்னா ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்ச ப்ரானை இதில் சேர்த்துக்கோங்க. 5 to 10 நிமிஷம் ப்ரானை மூடி வச்சு வேக விடலாங்க சிம்மில். அதுவே போதும். அதிக நேரம் ப்ரான் வெந்துச்சுன்னா ஒரு மாதிரி ரப்பர் தன்மையாக மாறிடும். எனக்கு 5 நிமிஷத்துலேயே ப்ரான் நல்லா வெந்துடுச்சுங்க. அதனால் ஒரு அரை ஸ்பூன் மிளகுத்தூள் நான் தூவி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேங்க. நல்லா அதிகம் காரம் சேர்த்துப்பீங்கன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்க வேண்டாம். டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க, ரிப்ளை பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம சேனல் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.